ஹாய் காய்ஸ், இன்னைக்கு ஜுகீஸ் வீடியோ சூப்பரான திண்டுக்கல் ஸ்டைல் மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு 18லேருந்து 20 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5 காஞ்ச வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், அதோட 1/4 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரை சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் தனியா. இது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா அரைச்சிட்டோம். நல்லா திக் ரெட் கலரில் இருக்குது வரமிளகா போட்டு அரைச்சதுனால. இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு பட்டை, 3 ஏலக்காய், சின்ன தூண் கல்பாசி, அதோட மராத்தி முக்கு, அதோட பார்த்திங்கன்னா ஒரு பே லீஃப், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா பொரிஞ்சக்கப்புறம் ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நம்ம அதை வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம், நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி, 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பிரியாணி டேஸ்ட் கொடுக்கறதே அந்த மசாலா தான். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நம்ம அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நம்ம மஷ்ரூம் மெலிசாக கட் பண்ணி அதுவுமே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் மஷ்ரூம் அப்படியே வேகட்டும். அதுக்கப்புறம் ஒரு கை நிறைய கொத்தமல்லி, அதுக்கப்புறம் புதினா ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட திக்கான கர்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் நல்லா கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும். அப்போ தான் நமக்கு சாப்பிட்றப்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், அதோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் முன்னாடியே ஆட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த ஸ்டேஜில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போட்டுட்டு அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதையும் வதக்கிட்டு அது கூட நான் 1.25 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா 1 கப் சீரக சம்பா ரைஸ் தான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். அதனால 1.25 அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சக்கப்புறம் தான் அரிசி போடுங்க. நான் ஆல்ரெடி சீரக சம்பா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துருந்தேன். அந்த தண்ணி வடிகட்டிட்டு அரிசி மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு பொறுமையாக கலரி விடுங்க. இதுக்கு மேலே நெய்யை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இது கூட மேலே நம்ம கிட்ட இருக்க வாழை இலையை போட்டு மூடிட்டு நம்ம ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த வாழை இலையை போட்டு பண்ணுறப்போ டேஸ்ட் நல்லா நம்மளுக்கு இறங்கியிருக்கும், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ஒரு விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். சூப்பராக வந்திருக்கு நம்மளுக்கு இந்த திண்டுக்கல் ஸ்டைல் மஷ்ரூம் பிரியாணி. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இது ரைத்தா கூட சாப்பிட்றப்போ கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிக்கு நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.